இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்மை இன்றை பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறினை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது, ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 14 மற்றும் 43 முதல் 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து
பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாயனே இணையாடும் தேவனே என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. என் நாயனே இணையாடும் தேவனே என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க உண்மை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்போர உண்மை சொல்லி நன்மைகள் செய்து வல்லவராக வாழ்ந்திட நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்போர என் நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. காயம் ஆற செய்து அழகு செய்பவா அறியா பாவம் அறிந்த பிறகு வருந்த செய்பவா. ஆரா காயம் ஆற செய்து அழகு செய்பவா அறியா பாவம் அறிந்த பிறகு வருந்த செய்பவா. தினந்தோறும் எந்தன் இசை உந்தன் தஞ்சம் மனந்தோறும் காணும் மகிழ் உந்தன் சொந்தம் என் சுவாசம் உந்தன் வாசமானதே. என் வாசம் உந்தன் பாதம் சேரவே உண்மை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட நல்லது செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற என் நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. என் நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே.
அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. உயிருள்ள இறைவார்த்தைகள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன.
நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. எனது கையிலிருந்து யாரும் அவற்றை பறித்து கொள்ள மாட்டார்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சமீபத்தில் வயதான தள்ளாடி வருகின்ற ஒரு அன்பான உள்ளம் கொண்ட மனிதரை சந்தித்தேன். அன்போடு அவரிடத்தில் நலம் விசாரித்தேன். ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். சரி ஐயா, என்ன விஷயம்? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர், நல்லா தான் இருக்கிறேன். கடவுளுடைய கிருபையால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் என் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். ஐயா, உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தேன். அவர் தன்னுடைய பெயரை பிச்சை அந்தோணி என்று சொன்னார். அவரை நான் வித்தியாசமாக பார்த்துட்டு, என்ன ஐயா, எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது, அழகான பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு வைத்திருக்கலாம், ஏன் உங்கள் அப்பா அம்மா இந்த பேரை போய் வச்சிருக்கிறாங்க, பிச்சை அந்தோணி அப்படின்னு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், ஃபாதர், கடவுளுடைய கிருபையினால், அவருடைய அருள் ஆசீர்வாதத்தினால், கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் வழியாக எங்க அப்பா அம்மாவுக்கு பிச்சையாக போட்டவன் நான். அதாவது பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியமின்றி கிடந்த என் பெற்றோருக்கு கடவுள் போட்ட பிச்சை நான். எனவேதான் எங்க அப்பா அம்மா எனக்கு பிச்சை அந்தோணி அப்படின்னு பேர் வச்சாங்க ஃபாதர்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆழமான விசுவாசம் இந்த பெயரிலும் கூட அடங்கி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பார்த்தீங்களா, பெயர் முக்கியம் அல்ல, அந்த பெயருக்கு பின்புலமாக இருக்கின்ற அடையாளம்தான் மிக மிக முக்கியம். அந்த அடையாளம் கிறிஸ்துவினால் அந்த தம்பதியர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், கிறிஸ்துவினால் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட நன்மை. கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுவதில் அவமானத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்பதில் அவர்கள் தங்களுடைய பெயரை பிச்சை என்று வைத்துக் கொண்டாலும் கூட பெருமைப்பட்டார்கள். ஆம், இன்றைய இறை வார்த்தையின் வழியாக துன்பங்களை எப்படி புனிதர்கள் அணுகினார்கள், இறைவாக்கினர்களுடைய துன்பம் எப்பேற்பட்டதாக இருந்தது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அறிகின்ற புனித பவுலும் பர்னபாவும் எத்தகைய இன்னலுக்கும் நெருக்கடிக்கும் துன்பத்திற்கும் உள்ளானார்கள், ஆனால் அந்த துன்பத்தை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை அழகாகவே இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. 2 கொரிந்தியர் திருமடல் 11வது அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசித்தோம் என்றால், பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே அனுபவிக்கின்ற துன்பங்களை பற்றி அவர் அற்புதமாய் எழுதுகின்றார். நான் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நான் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிக்கப்பட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பாருங்க, எவ்வளவு துன்பங்களை பவுலடிகளார் தன் வாழ்வில் அனுபவித்திருக்கிறார். மேலுமாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இதெல்லாம் அவர் அடைந்த துன்பங்கள், அவர் வாழ்வில் சந்தித்த போராட்டமான சந்தர்ப்பங்கள். ஆனால் இப்பேற்பட்ட நிலைகளில் எல்லாம் அவர் சொல்லுகிறார், நான் கடவுளினுடைய திருநாமத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைந்தேன்.
அவருக்காக எத்தகைய துன்பங்களையும் நான் அனுபவிப்பதற்கு தயாராக இருந்தேன் என்று சொல்லும்போது, அன்பிற்குரியவர்களே, அதுதான் அவருடைய நேர்மறையான ஒரு பார்வை. துன்பத்தை அவர் அணுகிய விதம் தன்னுடைய வாழ்வில் அப்பேற்பட்ட இடர்பாடான தருணத்தில் கூட கடவுளை இருக்க பற்றி கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கையாகும். இந்த இடத்திலும் பார்க்கிறோம், ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஆனால் நற்செய்தி அறிவிக்கிற வேளையிலும் அவர்கள் வெறுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவில் மகிழ்ந்தார்கள். பாருங்க, இறைவார்த்தை சொல்கிறது, ஆனால் அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். தாங்கள் துரத்திவிடப்பட்டாலும் கூட கிறிஸ்துவில் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். என் அன்பிற்குரியவர்களே, எப்பேற்பட்ட இடர்பாடுகளை, துன்பங்களை வாழ்வில் சந்தித்தவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தன் நாடுகளுக்காக, தன் மக்களுக்காக நல்ல ஆயனாகிய இயேசு கிறிஸ்து சாட்டையால் அடிபட்டார், முள்முடி சுட்டப்பட்டார், நிந்தை அவமானத்திற்குள்ளானார், சிலுவையை சுமந்தார், ஆணிகளால் அறையப்பட்டார், ரத்தம் கொட்ட கொட்ட உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் பாய்ந்து இந்த மண்ணிலே கலக்க கடவுள் தன்னையே முழுவதுமாக தன் நாடுகளுக்காக ஒப்பு கொடுத்தார். ஈட்டியால் குத்தப்பட்ட போதும், தாகம் தாகம் என்று தவித்த போதும், உயிருக்காக அந்த சிலுவை மரத்திலே கதறி கதறி போராடிய போதும் கூட ஒருபோதும் அவர் அந்த மரணத்தை வெறுக்கவில்லை. அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கவில்லை. துன்பத்தையும் மரணத்தையும் தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் தன் நாடுகள் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு. எனவேதான் இன்றைய நற்செய்தி சொன்னது, எனது கையிலிருந்து யாரும் அவர்களை பறித்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் நான் நிலை வாழ்வு அளிக்கின்றேன். அவர்கள் என்னை பின்தொடர்கின்றார்கள், எனக்கு அவர்களை நன்றாகவே தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் மீட்டுக் கொள்ளுகிறார். என் அன்பு உள்ளங்களே, ஆம், இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? நமக்கு நேர்மறையான ஒரு பார்வை இருக்கிறதா? அல்லது துன்பமான தருணங்களில், சோதனையான தருணங்களில் நாம் சோர்ந்து போகிறோமா, தளர்ந்து போகிறோமா? வாழ்வில் நோய் நொடிகள் வரும்போது ஐயோ எதற்கு எனக்கு என்று சொல்லி நாம் மீண்டும் மீண்டுமாக கேள்வி கேட்டு வாழ்விலே தளர்ச்சி அடைகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் தேவ நற்கருணை வழங்குவதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்தில் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். உயிருக்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவரால் மூச்சு விட முடியாமல் தவித்த தவிப்போடு இருக்கிறார். அவருக்கு ஆக்சிஜன் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் என்னால் பேச முடியவில்லை, தேவ நற்கருணையும் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை. சிறிய ஜெபம் மட்டும் ஜெபித்து விட்டு வெளியே வந்தேன். அப்பொழுது அவருடைய கணவர் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த கணவர் என்னிடத்தில் சொன்னார், ஃபாதர், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவேளை நான் இறந்து போகலாம், கவலைப்படாதீங்க, நான் பயப்படல, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏனென்றால் நான் வாழ்கிறேன் என்றால் கிறிஸ்து என்னோடு இருப்பார். நான் வாழ்கிறேன் என்றால் கிறிஸ்து என்னோடு இருப்பார். ஒருவேளை நான் இறக்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன், நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். எவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம் பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே. துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, வேதனையிலிருந்து நமக்கு மீட்பு உண்டு, துக்கத்திலிருந்து நமக்கு மகிழ்ச்சி உண்டு, சாவிலிருந்து நமக்கு வாழ்வு உண்டு, அழிவிலிருந்து நமக்கு நிலை வாழ்வு உண்டு. எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலேயே நிறைவு பெறுகிறது. எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு நிலை வாழ்விற்கான வழி பிறக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்விற்கு அளிக்கும் நீரூற்றுக்கு வழி நடத்தி செல்வார்.
கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் தொங்கல் ஆடையை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து அவர்கள் வெண்மையாக்கிக் கொண்டார்கள். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது. கொடுமையான வெயில் அவர்களை தாக்காது. ஏனென்றால் கடவுள் அவர்களை மீட்டு கொண்டார். பரிசுத்தமாய் கடவுளுடைய திருக்கரங்களில் இருக்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். நிலை வாழ்வை உரிமை பேராக பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட அத்தகைய நிலை வாழ்விற்கு இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரின் சாட்சியாக வாழ்வதின் வழியாய் நமக்கும் நிலை வாழ்வு உண்டு. ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த தெய்வீக பலியின் வழியாக உமது வல்லமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் எழுந்தருளியிருப்பதனால் உம்மை தாழ்ந்து பணிந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் அன்பு தெய்வமே, கடந்த நாட்களில் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து வருகின்ற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அற்புதமாய் நல்ல ஆயனாக இருந்து நீர் தாயாம் திரு அவையை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். திருச்சபையில் இருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், துறவரத்தார், இறை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்கள் என யாவரையும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அவர்கள் யாவரும் தன் மந்தையை அறிந்திருக்கின்ற சிறந்த ஆயனாக இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களின் தேவைகளை உணர்ந்து உதவி செய்யக்கூடிய நல்ல ஆற்றலை, வல்லமையை, தூய ஆவியின் அருளை அவர்கள் மீது பொழிந்தருள்வீராக.
என் அன்பு தேவனே, ஆண்டவரே, இறைவா, இந்த அற்புதமான வேளையிலும் கூட ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போரானது தணிய வேண்டி உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஏராளமான இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்பாவி மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாய் பார்த்து பார்த்து கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து போகின்றன. குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாக நிற்கிறது. அல்லல் பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிற அங்கிருக்கிற திரு அவையை என் அன்பு தேவனே, உம்முடைய இரக்கத்தினால், கருணையினால் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அங்கு நன்னிலைக்கு திரும்ப பெற்று மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு வாழ வேண்டிய அருளை நீ தருவீராக. இலங்கை மக்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் தந்தையே. பொருளாதார நெருக்கடி, இக்கட்டான சூழ்நிலை, மக்கள் எல்லோரும் வேதனையில், துன்பத்தில் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் என் அன்பு தெய்வமே, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உலக நாட்டு மக்கள் கொடுத்து உதவி, அந்த உதவியினால் அந்த நாடு பிழைத்துக் கொள்ள, அங்கிருக்கிற மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப, அங்கு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களின் நலனில் அதிகமான அக்கறை கொண்டு மக்களினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சி வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். என் அன்பு தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உலகினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து இந்த தெய்வீக ஆசீர்வாத பலியில் நம்பிக்கையோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதியும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒற்றுமையோடு வாழ, சமாதானத்தோடு இருக்க, குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்க என் அன்பு தெய்வமே உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை, என் அன்பு தெய்வமே நீர்தாமே எங்களுக்கு நடுவராக இருந்து இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இன்னும் தனிப்பட்ட விதத்திலே எவ்வளவோ பேர் கைவிடப்பட்டவர்களாக, அனாதைகளாக, ஒவ்வொரு நாளும் உடலிலே நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற நோயாளிகளாக, வாழ வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிற, வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனாக, சகோதரியாக அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அனைவரின் மீதும் இரக்கமும் கருணையும் காண்பித்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வரணும், குழந்தை பாக்கியமின்றி ஆண்டவரே உம்மிடத்திலே கெஞ்சி கதறி மன்றாடி கொண்டிருக்கிற தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமும், வயதான காலகட்டத்திலே ஆறுதலுக்காக, அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற முதியவர்களுக்காகவும் உம்மிடத்திலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். உமது இரக்கத்தினால், கருணையினால் என் அன்பு தெய்வமே அவர்கள் அனைவரும் நிறைவாழ்வினை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். நாங்கள் வாழுகிற இடங்களில் அமைதியின் தூதுவனாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து அன்பு, அமைதி, சமாதானத்தோடு இந்த உலகத்திலே உமது இறையாட்சியை நிறுவக்கூடிய கருவிகளாக, சிறந்த சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உன் புறம் எடுத்து வந்தோம். உடைந்த என் உள்ளத்தையும் உன் பதம் படைத்து நின்றோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம்.
காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனை உன் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஈர்ப்பீரென்றோ. உழைப்பின் பலனை உன் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஈர்ப்பீரென்றோ, உருக்கமாய் வேண்டி ஈர்ப்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற எல்லா மாணவ மாணவியர்களையும் உம் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஓராண்டு கடினமான உழைப்பு, இந்த உழைப்பினுடைய பலனை இப்பிள்ளைகள் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு சிறந்த ஞானத்தை தாரும், அறிவாற்றலை தாரும், நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து தாங்கள் கற்ற அனைத்து பாடங்களையும் தேர்விலே வெளிப்படுத்தக்கூடிய
நல்ல திறமையை அவர்களுக்கு தருவீராக. நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் அனைவரும் நல்லதொரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை என் அன்பு ஆண்டவரே சிறந்த எதிர்காலமாய் அவர்களுக்கு அளித்தருள்வீராக. நோய் நொடிகள் எதுவுமின்றி உடல் உள்ள சுகத்தோடு அவர்கள் வாழ அருள் புரியும். உயிர்த்தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஊழி நீரை நாடி வரும் மாடி நிழலில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். ஊழி நீரை நாடி வரும் மாடி நிழலில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் கலக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லாயன் இயேசு இருக்க நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிற உணர்வோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு, வாழ்வழி
இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.